எல்லாருக்கும் ஆர்மி ஆகணும்னு சொல்லிட்டு பெரிய கனவு இருக்கும். ஆர்மி இல்லை போலீஸ் ஏதாவது ஒரு சர்வீஸ் இன்வா சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பெரிய கனவு இருக்கும். அந்த கனவெல்லாம் தாண்டி சில பேத்துக்கு ஏஜ் பாராக இருக்கும். இந்த வயசில் நம்ம போயிருந்தோம் அப்படின்னா போக முடியும். அதாவது பேசிக்காகவே 18 17 வயசுலேருந்து 22 23 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் எடுப்பாங்க. எஸ்எஸ்சி ஜிடி அப்படின்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் மேக்ஸிமம். கேட்டகரி வைஸ் கொஞ்சம் 2 வருஷம் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 2 வருஷம் அதிகமாகும். அதிகபட்சம் 28 வயசு வரைக்கும் எடுப்பாங்க. இதெல்லாம் ஏஜ் கேட்டகரியோட யூனியன் ஆஃப் சர்வீஸோடது. இதெல்லாம் தாண்டி ஒருத்தருக்கு ஆர்மியில் சேரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கவங்களுக்கு 10 பேர்த்துக்கு 23 வயசாக இருக்கும், 25 வயசாக இருக்கும், 26 வயசாக இருக்கும். அது அவங்க கண்டிப்பாக ஆர்மியில் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வேகன்சியை பொறுத்து ட்ரை பண்ணலாம். ஒருத்தவங்க ஏஜ் பாரானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் தெரியலன்னு புரியாமல் இருக்கும். அவங்களுக்கு இந்த வேகன்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்மியில் ஒரு வேகன்சி சொல்லிட்டு இருக்காங்க. பெங்களூர் ட்ரைனிங் சென்டரில் தெற்கு அந்த செக்ஷனில் ஒரு வேகன்சி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு இந்தியன் ஆர்மியில் கிட்டத்தட்ட 69 வேகன்சி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 69 வேகன்சியுமே ஏஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது, 23 தாண்டிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிங்க, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆர்மி ட்ரைனிங் சென்டர் பெங்களூர் தெற்கு ட்ரைனிங் சென்டர் அந்த காலி இடங்கள் நிறுவப்பட்டிருக்கு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லி பார்த்துருப்பீங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ட்ரேட்மேனுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு விளம்பரம். இந்த ரெக்ரூட்மெண்ட் ஒரு ட்ரேட்மேனுக்கான ரெக்ரூட்மெண்ட்டு. நீங்கள் டிரைவிங் தெரியும் உங்களுக்கு, என்ன நீங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட்டை நீங்கள் ஈஸியாக உங்களோட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தகுந்த மாதிரி நீங்கள் வேலை சேர்ந்துக்கலாம். டிரைவரும் பேசிக்கே கேட்டிருக்காங்க. என்னென்ன வேகன்சி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். மொத்தம் 62 வேகன்சி கேட்டிருக்காங்க. அதில் ஃபயர்மேன் 40 வேகன்சி கேட்டிருக்காங்க. டிரைவருக்கு 9 வேகன்சி கேட்டிருக்காங்க. ட்ரேட்மேனுக்கு 8 வேகன்சி. ஹேட்ரிங் இன்ஸ்ட்ரக்டர் அவங்களுக்கு ஒரு 3 வேகன்சி கேட்டிருக்காங்க. இதுக்கு பேசிக்கு 10th டிப்ளமோ தான் பேசிக் குவாலிஃபிகேஷன். இதுக்கு 10th முடிச்சிருக்கணும், இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கணும். இந்த டிரைவருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஹெவி லைசன்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிடலாம். ஹேட்ரிங் இன்ஸ்ட்ரக்டருக்கு நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஏன்னா ஹேட்ரிங் நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் முடிக்கல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்காது, நீங்கள் அவங்க எலிஜிபிள் ஆக முடியாது. 10th டிப்ளமோ பேசிக்கு, இப்போ டிப்ளமோவில் அந்த ஹேட்ரிங் இதுக்கெல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கணும். டேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15 ஸ்டார்டிங் டேட்டு. அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிற டேட்டு. ஃபைனல் டேட் 4/9, அதாவது செப்டம்பர் 4ஆம் தேதி லாஸ்ட் டேட். இதுக்குள்ள தான். இது ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன்ஸு, முழுக்க ஒரு ஆஃப்லைனு. இந்த ஆஃப்லைனில் நீங்கள் அட்ரஸ் இதுக்கு நீங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணி ஆகணும். அவங்க சொல்கிற அட்ரஸுக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மு இந்த வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு அந்த அட்ரஸுக்கு பெங்களூருக்கு நீங்கள் சென்ட் பண்ணி ஆகணும். அந்த அட்ரஸை சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா indianarmy.nic.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் வரும். என்ன ஆர்மி ட்ரைனிங் சென்டர் பெங்களூர் தெற்கு காலி இடங்கள் அறிவிப்பு, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இதில் ஃபார்ம் இருக்கும். இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி நான் கொடுத்துருக்க அட்ரஸில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர் கேட்டிருக்காங்க. டிரைவருக்கு தெரியும், உங்களுக்கு டிரைவிங் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக டிரைவருக்கு அப்ரோச் பண்ணுங்கள். டிரைவர் மேக்ஸிமம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே டிரைவர் மஸ்ட்டு. ட்ரேட்மேன் லைனில் வரும் டிரைவர். உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ரொம்ப வயசாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு ஏஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா டிரைவருக்கு மட்டும் கிட்டத்தட்ட 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னா 30 வயசோட. 28 ஜென்ரல்னால் 2 வயசு 3 வயசு 27 இருந்ததுன்னா ஜென்ரல் ஓபிஎஸ்சி 3 வருஷம் ரிலாக்ஸேஷன், அப்போ 30 வயசு ஆகும் உங்களுக்கு. எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா 5 வருஷம். இந்த ஒரு டிரைவருக்கு மட்டும் மேக்ஸிமம் 27 வயசு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கு மற்ற உள்ள ஃபயர்மேன் சரி, ட்ரேட்ஸ்மேன், ஹேட்ரிங் இன்ஸ்ட்ரக்டர் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் மற்ற உள்ள எல்லா போஸ்டிக்குமே 18லேருந்து 25 வயசில் அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி வயது தளர்வு ஜென்ரல் ஓபிஎஸ்சிக்கு 3 வருஷம், மற்ற எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருஷம். இதான் கவர்மெண்டோட ரூலு. அவங்களுக்கு வயசாகிடுச்சுன்னு பார்க்காதீங்க. வயசாகிடுச்சு, வயசு தாண்டிட்டீங்க, வயசு வராக போகுது அப்படின்னா இந்த வேக்கன்சியை நீங்கள் ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆர்மியிலேருந்து பெங்களூர் தரப்புலேருந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் வெளியாக இருக்குது.
உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள். எஸ்எஸ்ஜிடி, ஆர்மி, போலீஸ், டெல்லி போலீஸ், ரயில்வே இந்த மாதிரி வேகன்சி உடனுக்குடன் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பிள்ளைகள் கிளிக் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.